ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு சிவிகே சிவஞானம் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சிவிகே சிவஞானம், பதில் செயலாளர் சுமந்திரன் இருவரும் இணைந்து ஒரு கடிதம் ஒன்றை அவசரமாக அனுப்பியிருக்கிறார். இதே விடயத்தை முன்னைய நாட்களில் குறிப்பாக சம்பந்தன் அவர்களுடைய காலத்தில் இருந்து தொடர்ந்துமே மேற்கொண்டு கொண்டுதான் வருகின்றார். ஸ்ரீதரன் விமர்சனம் செஞ்சார், சுமந்திரன் விமர்சனம் செஞ்சார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை விமர்சனம் செஞ்சார். ஆனால் இப்போ பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தான் ஆளும் கட்சியோட அதிருப்தி இருக்குது, ஆளும் கட்சி செய்கிற சில வேலைகளால் தான் தமிழ் கட்சிகள் பிரிஞ்சு இருக்குது. டேக்கர் அவர்கள் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களை சந்தித்திருந்தார். இந்த இலங்கையில சில முன்னேற்றங்கள் தொடர்பாக பொறுப்புக்கூறல் சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது என்ற விஷயம் தெரிய வந்திருக்கின்றது. 3வது திருத்த சட்டம் சம்பந்தமாக மாநசபை தேர்தலை நீங்கள் நடத்துவீர்களா நடத்த மாட்டீர்களா என்று ஜெனீவாவில் கேள்வி கேட்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. பாதாள உலக கும்பல்களால் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கலாம். இப்போ அன்ருகுமார் திசாநாயக்க உடனடியாக இதற்கான அடுத்த கட்ட பணிகளை முடியுங்கள் என்ற விஷயத்தை சொல்ல போகின்றார். அது தொடர்பான ஒரு நிலைப்பாடில் தான் அன்ருகுமார் திசாநாயக்க இருக்கின்றார். ஏனைய முன்னரே நடந்த கலந்துரையாடல்கள், இப்போ நடந்த கலந்துரையாடல்கள் இந்த விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்கிற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஜெஃப்னப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். அதில் குறிப்பாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு சிவிகே சிவஞானம் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சிவிகே சிவஞானம், பதில் செயலாளர் சுமந்திரன் இருவரும் இணைந்து ஒரு கடிதம் ஒன்றை அவசரமாக அனுப்பியிருக்கிறார்கள். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியும் ஜெனீவா அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் தமிழர்கள் சார்ந்த தீர்வில் முன்னர் சொன்ன சில விஷயங்களை முன்னே அரசாங்கங்களை போலவே இவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள் என்கிற விமர்சனம் அன்ருகுமார் திசாநாயக்க மேலே முன்வைக்கப்படுகிறது. முன்னைய காலகட்டங்களில் எந்த அளவுக்கு அவர்கள் மேலே ஆதரவு நிலைப்பாட்டை தமிழர்கள் தெரிவித்தார்களோ அதே அளவுக்கான எதிர்ப்பு நிலைப்பாட்டை இப்போ தெரிவிக்கின்றார்கள். தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் அவர்கள் சரியான முறையில் செயற்படவில்லை. இப்போ அவர்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் செயற்படணும் இல்லை, ஆனால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் சில தீர்வுகளை பெற்றுத் தருவேன் என்று கூறியவர்கள் இப்போ பின்னடிக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் தான் சிவிகே சிவஞானம் மற்றும் சுமந்திரன் அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார்கள். என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய காலகட்டங்களில் நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீர்கள். அதாவது தேர்தலுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நிறைய விடயங்கள் இருந்தது தமிழர்களுக்குரிய தீர்வு சம்பந்தமாக. ஆனால் ஏன் அந்த தீர்வுகளை இன்னுமே நீங்கள் பெற்றுத்தர இல்லை? ஆகவே இந்த நடைமுறையில் நாங்கள் உங்களை சந்திப்ப தமிழரசு கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் உங்களை சந்திப்பதற்கான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தரணும். உங்களுக்கு என்ன நேரம் இங்கே உங்களுக்கு இருக்கோ அந்த நேரங்களை நீங்கள் ஓய்வான நேரங்களை ஒதுக்கி தரணும் என்ற பொருள்பட அவர் இந்த கடிதம் அமைந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இதே விடயத்தை முன்னைய நாட்களில் குறிப்பாக சம்பந்தன் அவர்களுடைய காலத்தில் இருந்து தொடர்ந்துமே மேற்கொண்டு கொண்டு தான் வருகின்றார்கள். கடிதம் அனுப்புவது, முன்னைய நாள் ஜனாதிபதிகளை சந்திப்பது, அல்லது அவர்கள் நியமித்த ஒரு விசாரணை குழுவை அல்லது ஏதோ ஒரு குழுவோட சந்திப்புகளை மேற்கொள்வது திருப்பி தொடர்ந்து பழைய பல்லவி தான் நடக்கும். அதே மாதிரியான நிலைப்பாட்டில் இதுவும் அமைந்தது என்றால் உண்மையிலேயே தமிழ் கட்சிகள் மேலே இருந்த நம்பிக்கையும் குறைத்துக் கொள்வார்கள் தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற கட்சிகள் ஒவ்வொரு மெத்தன போக்கோடு தாங்கள் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற இந்த சூழ்நிலை காணப்படுற இந்த நேரத்தில் இவர்கள் வெறுமனே இந்த கடிதம் பேச்சுக்களோட மட்டும் நிற்காது, இவர்கள் கொடுக்கின்ற அழுத்தங்களை சரியான முறையில் பிரயோகிக்கணும் என்றதான் மக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இந்த பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட இந்த கட்சியை பற்றி விமர்சனம் செஞ்சிருந்தார். முன்னைய காலகட்டங்களில் ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யாமல் ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சியோட ஒத்து போகிற போக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு காணப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியினுடைய கதிரை பிரச்சனை வந்த பிறகு அதற்கு பிறகு ஆளுங்கட்சியின் எதிர்ப்பை சம்பாதிக்கிறார். ஆனால் ஆளுங்கட்சியின் எதிர்ப்பை சம்பாதித்தாலும் கூட, ஆளுங்கட்சியோட முரண்பட்டாலும் கூட தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளை கூட விமர்சனம் செய்தார். ஸ்ரீதரன் விமர்சனம் செஞ்சார், சுமந்திரன் விமர்சனம் செஞ்சார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை விமர்சனம் செஞ்சார். ஆனால் இப்போ பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தான் ஆளும் கட்சியோட அதிருப்தி இருக்குது, ஆளும் கட்சி செய்கிற சில வேலைகளால் தான் தமிழ் கட்சிகள் பிரிஞ்சு இருக்குது. ஆகவே இந்த தமிழ் கட்சிகளோட இனி சேர்ந்து பயணிக்க போகின்றேன் என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். ஆக அவர் பயணிக்க போகிறாருன்ற இந்த கட்சியோடு சேர்ந்து பயணிக்க போகிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியோட ஆதரவு நிலைப்பாட்டை உள்ளூராட்சி தேர்தலில் காட்டியிருந்தாலும் கூட பின்னர் முரண்படுறார். அப்போ இப்போ யாரோட சேர போகிறாருன்ற கேள்வி இருக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சர்வதேசத்தில் நடக்கிற பலமான ஜெனீவா அமர்வு. ஏன் பலமான ஜெனீவா அமர்வுன்றதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய நாட்களில் இல்லாத விட ஒரு எதிர்பார்ப்பு இப்போ இருக்குது. இந்த செம்மணி மனித புதைக்குழி உட்பட பல விடயங்கள் தொடர்பாக இதில் பேசுகின்ற பொழுது டேக்கர் அவர்கள் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களை சந்தித்திருந்தார். இந்த
இலங்கையில் சில முன்னேற்றங்கள் தொடர்பாக பொறுப்புக்கூறல் சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது என்ற விஷயம் தெரிய வந்திருக்கின்றது. வோக்கர் டேக்கருடைய சில கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஏமாற்றத்தை தான் வோக்கர் டேக்கர் அவர்கள் கொடுக்க போகிறார்ன்ற சந்தேகம் இடைக்கிட வந்து தான் போகுது என்றால் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை காட்டுகின்ற ஒரு விஷயம் அங்கே அடிக்கடி வந்த போது வோக்கர் டேக்கர் அவர்களுக்கு யாரோட என்றால் இந்த இலங்கை அரசாங்கத்தோடு. சரி, இது இவ்வாறு இருக்க விஜித ஹேரத் அவர்கள் கூட ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்திருந்தார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்திருந்தார். ஆக அந்த சந்திப்புகளை வச்சு பார்க்கின்ற பொழுது சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் வந்து உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கான இந்தியாவுடைய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்களை சந்தித்திருந்தார்கள். அதில் வந்து இன்னமுமே இந்த ஆண்ட்ரோ குமாரநாயக்கனுடைய அரசாங்கம் செய்யாத சில விஷயங்கள், தமிழ் மக்களுக்குரிய தீர்வென்று சொல்லிட்டு செய்யாத சில விடயங்கள், மாநசபை தேர்தல் நடத்தப்படாமை மற்றும் பல விடயங்கள் இவர்கள் இன்னுமே செய்யலை என்ற விடயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். ஆக இப்போ இதுகளை வச்சு பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுடைய நிலைப்பாடு மீண்டும் இலங்கைக்குள்ளே வரப்போது தமிழர்கள் சார்ந்து என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13வது திருத்த சட்டம் சம்பந்தமாக மாநசபை தேர்தலை நீங்கள் நடத்துவீர்களா நடத்த மாட்டீர்களா என்று ஜெனீவாவில் கேள்வி கேட்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரதிநிதிகள். அப்போ இலங்கைக்கு பொறுப்புக்கூறல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு வகையில் சார்பு நிலைப்பாட்டை இந்தியா காட்டினாலும் கூட 13வது திருத்த சட்டத்தில் கொஞ்சம் அழுத்தமாக பிடிக்குதோ அல்லது இதுவும் ஒரு நிகழ்ச்சிகள் சார்ந்த நிலைப்பாடு தானோ என்ற கேள்வியும் எழத்தான் செய்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க அஜித் தர்மமால போலீஸார் இலங்கையில் இருக்கிற போலீஸாருக்கு அரசியல் அழுத்தத்தை குறைப்பதற்கான அல்லது அரசியல் அழுத்தத்தை இல்லாததற்கான அமைப்பில் பங்காற்றுகின்ற முன்னாள் நாள் போலீஸ் அதிகாரி அஜித் தர்மபால் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். என்ன விடயம் என்று பார்த்திங்கன்னா, இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்மந்தப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு ஜனாதிபதிக்கு அதிகரிக்கப்பட்டது அல்லது இந்த இராணுவ பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதற்கான பிரதானமான காரணம் ஏதோ ஒரு வகையில் இந்த பாதாள உலக கும்பல்களால் ஜனாதிபதி அன்ரோ மாரசநாயக்கவுக்கு கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கலாம். என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள உலக கும்பல்கள் வந்து ஜனாதிபதி உடனடியாக கைது செய்யார், முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்டது. இதால் அரசியல் ரீதியாகவும் இந்த பாதாள உலக குழுக்கள் ரீதியாகவும் ஜனாதிபதி அன்ரோ மாரசநாயக்கவுக்கு கொலை மிரட்டல் ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. முகமூடி அணிந்த நபர் ஒருவாளால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அது பழைய செய்தி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் இந்த செவ்வியில் சொல்கிறார். என்று பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அந்த விடயத்தில் வந்து இந்த அன்ரோ குமாரநாயக்க வந்து ஒரு முக்கிய புள்ளி அல்லது முக்கிய அரசியல் பிரபலம் ஒருவரை கைது செய்ய போன்றார் அல்லது இந்த ஆட்சியில் கைது செய்யப்பட போன்றார். அன்ரோ குமாரநாயக்கில் இந்த ஆட்சியில் கைது செய்யப்பட போன்றது என்ற விஷயத்தில் அவர் யார் என்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்ததிலிருந்து ஒரு பெரிய திரை ஒன்று விலகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி இவர்கள் கைது செய்வார்கள், ஒரு பெரிய புள்ளிகளை கைது செய்யலை என்ற விமர்சனம் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க கைது செஞ்சதிலிருந்து இவர்கள் இனி சில பெரிய புள்ளிகளை கைது செய்வார்கள் என்ற மனப்பாங்கு இருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விடயம் மிகச்சிறிய விஷயமாக தான் இருந்தது. அந்த அவர் கைது செய்யப்பட்ட அந்த குற்றச்சாட்டு, முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஆக அதிலேருந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலே இந்த கைது பாய்ந்ததிலிருந்து ஏனையவர்கள் மேலே கொஞ்சம் பாயலாமல் இருந்த இடத்துல இந்த விஷயம் தெரிய வருது. இதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட வெளிநாட்டு பயணத்தை முன்னெடுக்க போகிறார் என்ற தகவல் வழியாக இருந்தது. என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, 2 காரணம் சொல்லப்படுது. ஒன்று அரசியல் காரணம் அல்லது உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்லலாம். இந்தியா, பிரான்ஸ் அல்லது இங்கிலாந்து இந்த 3 நாடுகளுக்கு ஏதாவது ஒரு நாட்டில் செல்லலாம். பெரும்பாலும் இந்தியாவுக்கு செல்லலாம் என்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அண்மை காலமாக ஜனாதிபதி அன்ரோ மாரசநாயக்க இந்திய பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து உடனடியாக அது பிறகான காலகட்டத்தில் இவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் சென்றிருந்தார். ஏதோ ஒரு வகையில் அரசியல் நகர்வுகளை இந்தியாவினூடாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் நகர்த்தி கொண்டு செல்கின்றாரோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருந்தது அந்த நேரத்தில். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே மீதான ஒரு அரசியல் நகர்வுகள் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி இருக்க போகுது. ஏற்கனவே சொல்லியிருந்தால் தான் 1000 கட்சிகளை கொண்டு எதிர்கட்சியை வந்து உருவாக்குவேன் எனது தலைமையில் என்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊகமாகத்தான் அது இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் எதிர்கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஒன்றிணைவதை வரவேற்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பெரும்பாலான எதிர்கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கனுடைய தலைமையில் இயங்குறதுக்கு விருப்பத்தோடு இருக்குது அல்லது ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்குது எதிர்கட்சிக்கு ரணில் விக்ரமசிங்கோட தலைமை. ஏனென்றால் எதிர்கட்சியில் இருக்கிற ஏனைய தலைமைகளில் ஒரு முன்னணி அரசியல்வாதியாக இருப்பவர் மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் அறிவு செறிந்த நபராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே.
அதால் சஜித் பிரேமதாச அவர்களை விடவும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தலைமையில் நடக்கிறதுக்கு தான் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பல உறுப்பினர்களும் விரும்புகின்றார்கள் என்ற ஒரு தகவல் வர்ற இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தனியான ஒரு அரசியல் காய் நகர்த்தலை நகர்த்தி எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இந்த அரசியல் நகர்வுகளில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா, இந்த இந்தியாவினுடைய மிக இறுக்கமான ஒரு ஒரு பிடிக்குள்ளே இலங்கை சிக்கப் போகின்றது அல்லது தமிழர்கள் சார்ந்து இந்தியா ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த போகின்றதா என்கிற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆக இதில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே, அனுரகுமார திசாநாயக்க போன்ற இருவருமே இந்த இந்தியாவை தங்களுடைய அரசியல் தளமாக எடுத்து கொண்டிருக்கின்றார்களோ, ஏதோ ஒரு வகையில் இந்தியா யாருக்கு ஆதரவு தெரிவிக்குதோ அந்த நிலைப்பாடு தான் இனி இலங்கையினுடைய அரசியல் நகர்வுகள் அமையுமோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த காற்றாலை திட்டம், மென்னால் அமைக்கிற காற்றாலை திட்டத்துக்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாகவும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காற்றாலைக்கு எதிராக மக்களால் ஏற்கனவே அந்த இடத்துக்கு காற்றாலை உபகரணங்களை கொண்டு செல்லக்கூடாதுன்னு மக்கள் எதிர்ப்பலைகளை தெரிவிக்கிறோம். அதிலிருந்து தான் இந்த போராட்டம் வலுப்பெறுது. முன்னே இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தாலும் கூட ஒரு ஊடகத்தின் பார்வையை பெறுறதுக்கு கூட இந்த போராட்டத்தின் இந்த ஊடகவியலாளர்கள் கூட இந்த போராட்டத்தை ஒரு பெரிய விடயமாக காட்டில் ஆன பிறகு இந்த போராட்டம் ஊடகத்தில் ஒரு பெரிய விடயமாக மாறுது. அதற்கு பிறகு அனுரகுமார திசாநாயக்க நேரடியாக இந்த விஷயங்கள் தொடர்பாக பேசுகிறதுக்கு பேசின இடத்துல 1 மாத கால அவகாசம் கொடுக்கப்படுகின்றது. நீதிமன்றம் கூட இதற்கான ஒரு விடயத்தில் ஆராய்வுகளை நடத்த சொல்லுது. அந்த வகையில் இந்த 1 மாத கால இடைவெளியில் அதற்கு பிறகு இந்த மக்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற விடயம் என்று தான் பேசப்பட்டது. ஆனால் இப்போ அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக இதற்கான அடுத்த கட்ட பணிகளை முடியுங்கள் என்ற விஷயத்தை சொல்ல போகின்றார். அதாவது அது தொடர்பான ஒரு நிலைப்பாடில் தான் அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்றார். ஏனைய முன்னரே நடந்த கலந்துரையாடல்கள், இப்போ நடந்த கலந்துரையாடல்கள் இந்த விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்கிற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. ஏற்கனவே மக்களுடைய பாரிய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்ற சூழலில் இருந்து மக்களுடைய வாழ்வியல் சார்ந்தும் பொருளாதார ரீதி சார்ந்தும் இது ஒரு பெரிய பின்னடைவை சந்திப்பதற்குரிய வாய்ப்புகள் இந்த காற்றாலையாக இருக்கின்ற எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இவ்வாறு செய்கிறது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு ஏமாற்றத்தை அல்லது மக்கள் மத்தியில் இருக்கிற அவநம்பிக்கையை மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும் ஒரு செயற்பாடா என்கின்ற கேள்வியும் இங்கே எழுந்துதான் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக இது சம்பந்தமாக இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்த போகின்றார் என்பதனை. இவ்வாறாக பல செய்திகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்ற அந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படின் சேனலுடன் இணைந்திருங்கோ. நன்றி, வணக்கம்.